Assalamu alaikum, good evening, and welcome dear students. So for now in our basic grammar classes, we have completed several contents. So according to the syllabus, we have to see conditional clauses today. So conditional clauses, it's related to the subordinating conjunctions. So as we have studied while we studied subordinating conjunctions, there is a main clause and a subordinating clause must be um, come in the subordinating conjunctions. So, as the relationship of conditions, we use conditional clauses. So, conditional clauses shows a situation and its results. It means something happened, and as a result, something need to be happen. Right? It shows a link between cause and effect. ரைட். இப்போ நாங்கள் சொல்லணும்னு சொன்னால் கண்டிஷனல் க்ளவுஸ்ன்னு சொல்றது ஒரு சுச்சுவேஷனை காட்டி அதுக்குரிய ரிசல்ட் எப்படி வரும்ன்றத சொல்றது தான் நாங்கள் கண்டிஷனல் க்ளவுசஸ் சொல்லுவோம். இதில் வந்துக்கிட்டு நாங்கள் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்ல படித்த மாதிரி அதுக்குன்னு சொல்லி ஒரு மெயின் கிளவுஸ் ஒன்று இருக்கும், அது மாதிரி ஒரு சபார்டினேட்டிங் கிளவுஸ் ஒன்று இருக்கும். அந்த சபார்டினேட்டிங் கிளவுஸ் வந்துட்டு இங்கே நாங்கள் பயன்படுத்துறது இஃப் கிளவுஸ்ன்னு சொல்லுவோம். இஃப் கிளவுஸ் அதை நாங்கள் கண்டிஷன் சொல்லுவோம், மெயின் கிளவுஸ் சொல்றது ரிசல்ட்னு சொல்லுவோம். இஃப் கிளவுஸ்ங்கிறது கண்டிஷன் சொல்லுவோம், மெயின் கிளவுஸ்ங்கிறது ரிசல்ட்னு சொல்லுவோம். இப்போ நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸாம்பிள், இஃப் இட் ரெயின்ஸ் ஐ வில் ஸ்டே அட் ஹோம். இஃப் இட் ரெயின்ஸ் மழை பெய்தால் ஐ வில் ஸ்டே அட் ஹோம், நான் வீட்டிலேயே இருப்பேன். இப்ப இந்த சந்தர்ப்பத்துல இஃப் கிளவுஸ் என்று சொல்றது, இந்த இஃப்ங்கிற வேர்ட் நாங்க பயன்படுத்துற இந்த கிளவுஸ் நாங்க சொல்லுவோம் இஃப் கிளவுஸ் என்று சொல்லுவோம். அது மாதிரி ஐ வில் ஸ்டே அட் ஹோம், நான் வீட்டுல தங்கி இருப்பேன் என்று சொல்லக்கூடிய இந்த கிளவுஸை நாங்க மெயின் கிளவுஸ்ன்னு சொல்லுவோம். அஸ் வெல் அஸ் ஐ வில் ஸ்டே அட் ஹோம்ங்கிறது ஒரு முழுமையான சென்டென்ஸாக இருக்கும். இந்த இட் ரெயின்ஸ்ங்கிற சென்டென்ஸோட இஃப்ங்கிற சபார்டினேட்டிங் கிளவுஸ் சேர்ந்து இது ஒரு டிபெண்டன்ட் கிளவுஸ் ஆக மாத்துது. ஸோ இந்த டிபெண்டன்ட் கிளவுஸ் வந்துட்டு இந்த இண்டிபெண்டன்ட் கிளவுஸோட சேர்ந்து வரதை தான் நாங்கள் கண்டிஷனல் கிளவுஸ் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி நீங்க இந்த ஐ வில் ஸ்டே அட் ஹோம்ங்கிறத முன்னாடியும் பயன்படுத்தலாம், இஃப் இட் இஸ் ரெயின்ங்கிறத அப்படியே பின்னாலே நீங்க பயன்படுத்தலாம். ஐ வில் ஸ்டே அட் ஹோம் இஃப் இட் இஸ் ரெயின்ஸ் என்று சொல்லி நாங்க பயன்படுத்தலாம். அது மாதிரி ஐ வில் லீவ் இஃப் ஷீ கம்ஸ். அப்ப நாங்க சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வந்துகிட்டு பின்னாலையும் பயன்படுத்தலாம், முன்னாலையும் பயன்படுத்தலாம்ன்ற விஷயத்தை நாங்க ஏற்கனவே படிச்சிருந்தோம். அதுக்கு அடிப்படையில இஃப் கிளவுஸ் நீங்க பின்னாலையும் பயன்படுத்தலாம், முன்னாலையும் பயன்படுத்தலாம். ஐ வில் லீவ் இஃப் ஷீ கம்ஸ். ஸோ இது வந்துட்டு நாங்க உதாரணமாக கொள்ளலாம். கண்டிஷனல் கிளவுஸ்ல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 4 வகையான கண்டிஷனல் கிளவுஸ் இருக்கு. முதலாவது ஜீரோ கண்டிஷனல், இரண்டாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், அடுத்தது செகண்ட் கண்டிஷனல் அண்ட் தேர்ட் கண்டிஷனல். ஜீரோ கண்டிஷனல் சொல்றது நீங்க வளமையாக செய்யற விஷயங்கள் சயின்டிபிக் ட்ரூத்ஸ், அது மாதிரி ஜெனரல் ட்ரூத்ஸையும் நாங்க என்ன சொல்லுவோம், இந்த ஜீரோ கண்டிஷனல்ல சொல்லுவோம். அது மாதிரி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சொல்றது ஃபியூச்சரை இன்டென்ஷன் பண்ணி நாங்க சொல்றது, இப்படி நடந்தா ஃபியூச்சர்ல இப்படி ஒன்று நடக்கும் அல்லது இப்படி நாங்க செய்ய இயலுமா இருக்கும், ப்ராபபிலிட்டியே நாங்க சொல்றதுக்காக, பாசிபிலிட்டிஸை சொல்றதுக்காக நாங்க இதை பயன்படுத்துவோம். அது மாதிரி செகண்ட் கண்டிஷன் சொல்றது நீங்க இமேஜினேஷன்ல ஒரு விஷயத்த சொல்றது. நான் நீயாக இருந்தா நான் அப்படி செஞ்சிருப்பேன், இப்படி செஞ்சிருப்பேன்னு சொல்லி நாங்க இமேஜினேஷன்ல ஒரு விஷயத்த சொல்றது. தேர்ட் கண்டிஷனல்னு சொல்றது பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம், மாற்ற முடியாத ஒரு விஷயத்த நாங்க என்ன செய்வோம், இப்படி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அப்படி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த நாங்க ரிலேட் பண்ணி சொன்னோம்னு சொன்னா அது தேர்ட் கண்டிஷனல்ல சொல்லுவோம். ஸோ நாங்க முதலாவதாக ஜீரோ கண்டிஷனலை பத்தி பார்ப்போம். ஜீரோ கண்டிஷனல் வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் ட்ரூத், சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஜெனரல் ட்ரூத்ஸ். எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹீட் வாட்டர் இட் பாய்ல்ஸ். நீங்க தண்ணீரை சூடுபடுத்தினீங்கன்னு சொன்னா
அது என்ன செய்யும்? அது கொதிக்கும். இஃப் யூ ஹீட் வாட்டர் இட் பாயில்ஸ். ஸோ நீங்க இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஜீரோ கண்டிஷனல்ல இஃபோட வரக்கூடிய அந்த சென்டென்ஸ், அந்த கிளவுஸ் வந்துகிட்டு எப்படி வரும்னு சொன்னா சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கும். இஃப் இணைஞ்சு வாரது சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கும். மெயின் கிளவுஸுமே வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கும். மெயின் கிளவுஸுமே வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கும். இதை நாங்க சொல்லும் ஜீரோ கண்டிஷனல் சொல்லணும். அங்க வந்துட்டு எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை. இப்படி இருக்கிறது இப்படித்தான் இருக்கும்ங்கிறது வந்துகிட்டு நியதி, நிச்சயிக்கப்பட்ட விஷயங்கள். ஸோ நாங்க அதை வந்துட்டு என்ன சொல்லுவோம்? ஜீரோ கண்டிஷனல்ஸ் சொல்லுவோம். ஸோ நாங்க எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு சொன்னா இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ட்ஸ். நீங்க ஐஸ் கட்டிய சூடு பண்ணீங்கன்னா அது உருகும். இட் மெல்ட்ஸ். சாரி, இட் மெல்ட்ஸ். இஃப் த சன் செட்ஸ், சூரியன் மறைஞ்சால் இட் கெட்ஸ் டார்க், இருட்டாகும். இட் கெட்ஸ் டார்க். இஃப் யூ டோன்ட் வாட்டர் பிளான்ட்ஸ், நீங்க செடிகளுக்கு தண்ணி ஊத்தலன்னு சொன்னா they die, அதுங்க வந்துட்டு இறந்துடும். இஃப் பீப்புள் ஈட் டூ மச், இஃப் பீப்புள் ஈட் டூ மச், அதிகமாக சாப்பிட்டாங்கன்னு சொன்னா they gain weight, அவங்க வந்துட்டு வெயிட் போட்டுருவாங்க, பெருத்துடுவாங்க. இஃப் யூ டச் ஃபயர், நீங்க வந்துட்டு நெருப்பை தொட்டிங்கன்னு சொன்னா இட் பேர்ன்ஸ், அது வந்து சுடும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜென்ரலான ட்ரூத்ஸ், ஜென்ரலான ட்ரூத்ஸ் அண்ட் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் அவங்க சொல்றதுக்கு ஜீரோ கண்டிஷனால நாங்க என்ன செய்வோம்? பயன்படுத்தும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சொல்றது ரியல் ஃபியூச்சர். ஃபியூச்சரை இன்டென்ஷன் பண்ணி நாங்க என்ன சொல்லுவோம்? இந்த விஷயத்த சொல்றதுக்காக நாங்க பயன்படுத்துறது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சொல்றோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ இதை பாத்தீங்கன்னு சொன்னா இஃப் இணைஞ்சு வார அந்த கிளவுஸ், இஃப் இணைஞ்சு வாரத்தை நாங்க இஃப் கிளவுஸ் சொல்லும், as well as subordinating clause, dependent clause. அது அப்படின்னாங்க நிறைய பேர் வைப்போம். அதுக்கு இஃப் வார அந்த கிளவுஸ் வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கும். அதே மாதிரி மெயின் கிளவுஸ் வந்துட்டு வில்லோட சேர்ந்து வரும். வில்லோட சேர்ந்து வரும். உதாரணமா பாசிபிள் ஃபியூச்சர் சிச்சுவேஷன்ஸ், இஃப் ஷீ ஸ்டடிஸ் ஹார்ட், இஃப் ஷீ ஸ்டடிஸ் ஹார்ட், அவ நல்லா படிச்சான்னு சொன்னா, கடினமாக படிச்சான்னு சொன்னா ஷீ வில் பாஸ் த எக்ஸாம், அந்த எக்ஸாம் என்ன செய்வா? பாஸ் பண்ணுவா சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி நாங்க இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னு சொன்னா இஃப் இட் ரெயின்ஸ் டுமாரோ, நாளைக்கு மழை பெய்ஞ்சா we will stay at home, நாங்க வந்து வீட்டிலேயே இருப்போம். இஃப் யூ ஸ்டடி வெல், if you study well you will pass the exam. if she calls me if she calls me I will answer, அவ வந்து கால் பண்ணான்னு சொன்னா நான் என்ன செய்வேன்? ஆனா ஆன்சர் பண்ணுவேன். if they arrive early, அவங்க ஏர்லியா வந்தாங்கன்னு சொன்னா we will start the meeting, நாங்க வந்துட்டு மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். if you don't hurry, நீ வேகமா எடுக்கலன்னு சொன்னா you will miss the bus, நீ வேகமா ரெடி ஆகலன்னு சொன்னா you will miss the bus, நீ வந்துட்டு பிக் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவாய். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபியூச்சரை இன்டென்ஷன் பண்ணி நாங்க சொல்ற விஷயங்களை ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் சொல்லுவோம். ரைட். இப்போ இது வரைக்கும் ஜீரோ கண்டிஷனல்லையும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லையும் பார்த்ததுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? Do you have any doubts in zero conditional and first condition? So zero conditional சொல்றது general truths and scientific facts. General truths and scientific facts. First conditional சொல்றது future intention. Future intention as possibility, probabilityக்கு நாங்க பயன்படுத்துறேன். நீங்க மே அத மாதிரி கேன் எல்லாம் நீங்க இதுக்கு பயன்படுத்தலாம். You can use for willங்கிற இடத்துல you can use may or can. நீங்க என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். ஸோ அந்த ப்ராபபிலிட்டி, பாசிபிலிட்டி, எபிலிட்டியை காட்டக்கூடிய விஷயங்களை நீங்க என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல பயன்படுத்தலாம். இஸ் இட் ஓகே? Do you have any doubts? Right. So let's move on to the next condition. It's second condition.
செகண்ட் கண்டிஷனல் மீன்ஸ் அன்ரியல் இமேஜினரி சென்டென்ஸ். இமேஜினரி மீன்ஸ் நீங்க வந்துட்டு என்ன செய்றீங்க, ஒரு விஷயம் இப்படி இமேஜின் பண்றீங்க. இந்த பூமிக்கு 2 சூரியன் இருந்தா, எனக்கு சிறகு இருந்தா, நான் நீயாக இருந்தால், நான் ஒரு ஆம், ஜனாதிபதியாக இருந்தால், இப்படின்னு சொல்லி இமேஜினேஷன்ல ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா அந்த விஷயங்களுக்கு பயன்படுத்துறது செகண்ட் கண்டிஷன். ரைட். இதுல வந்துகிட்டு இஃப் க்ளோஸ் வந்துகிட்டு பாஸ்ட் சிம்பிள்ல இருக்கும், சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கும். அத மாதிரி மெயின் கண்டிஷன் வந்துட்டு வுட் அல்லது குட்டோட இருக்கு. வுட் அல்லது குட்டோட வரும். as well as நாங்க மெயின் மோடல் வேர்ப்ஸ் பயன்படுத்தினா வேர்ப் உடைய முதலாவது வடிவத்தை பயன்படுத்தும். வுட் அல்லது குட்டோட வேர்ப். எக்ஸாம்பிள், if I had wings, if I had wings, எனக்கு சிறகு இருந்திருந்தால், சிறகு இருந்திருந்தால் I would fly, நான் பறந்திருப்பேன். எனக்கு சிறகு இருந்தால் நான் பறப்பேன் எப்படின்னு நாங்க சொல்லலாம். ஆனா செகண்ட் கண்டிஷன்ல நாங்க சொல்லும் போது இஃப் கிளவுஸோட சிம்பிள் பாஸ்டும் மெயின் கிளவுஸ்ல வந்துட்டு வுட் அல்லது குட்டோட ஏதாச்சும் ஒரு வேர்பையும் நீங்க என்ன செய்வீங்க, பயன்படுத்துவீங்க. ரைட். எக்ஸாம்பிள், if I won the lottery, if I won the lottery, நான் வந்துட்டு லாட்டரியில வின் பண்ணிட்டேன்னு சொன்னா ஐ வுட் பை அ பிக் ஹவுஸ், நான் ஒரு பெரிய வீடு வாங்குவேன். இஃப் ஐ வர் யூ ஐ வுட் அப்பாலஜைஸ். ரைட். நீங்க எங்க யோசிக்கலாம், ஐக்கு நாங்க வாஸ் தானே பயன்படுத்துற, ஐக்கு நாங்க வாஸ் தானே பயன்படுத்துற, ஏன் வர் சொல்லிங்க சொன்னா கண்டிஷனல் கிளாஸஸ்ல நாங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே, கண்டிஷனல் கிளாஸஸ்ல எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நாங்க வேர்ன்னு சொல்லி தான் யூஸ் பண்ணோம். I, you, we, they, he, she, it, all the subject or plural or singular எல்லாத்துக்குமே நாங்க என்ன செய்வோம், வேர்ன்னு சொல்லி தான் பயன்படுத்துவோம். ரைட். I would apologize. If I were you, I would apologize. நான் நீயா இருந்தா நான் மன்னிப்பு கேட்டிருப்பேன். நான் நீயா இருந்திருந்தா, நான் உண்ட இடத்துல இருந்தா நான் மன்னிப்பு கேட்டிருப்பேன். If he studies hard, he studied hard, அவன் கடினமா படிச்சிருந்தா, if he studied harder, he would get better marks, இதை விட நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கலாம். If we lived in Paris, நாம் பாரிஸ்ல வாழ்ந்திருந்தால், we would see the Eiffel Tower every day. The Eiffel Tower வந்துட்டு ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கு. If she had more money, அவள்கிட்ட நிறைய மணி இருந்தா, நிறைய காசு இருந்தா, she would travel the world. அவ வந்து இந்த உலகத்தை சுத்தி பார்த்திருப்பா. சொல்லாங்க. என்ன சொல்றது, ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன்ஸை சொல்றதுக்காக நாங்க பயன்படுத்துறது இந்த செகண்ட் கண்டிஷன். ஸோ நாங்க ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னு சொன்னா பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட்ல வந்திருக்கும், இஃபோட வர்றது சிம்பிள் பாஸ்ட்ல வந்திருக்கும். அது மாதிரி மெயின் க்ளோஸ்ல வர்றது வுட் அல்லது குட்டோட வேர்ப் ஒன் மாத்திரம் பேர். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வுட் ஃப்ளை, வுட் ஃப்ளை, வுட் பை, வுட் அப்பாலஜைஸ், வுட் கெட், வுட் சி, வுட் ட்ராவல்னு சொல்லி வேர்ப் ஒன்னோட தான் வரும். ரைட். ஸோ செகண்ட் கண்டிஷனோட சொல்றது இமேஜினரி சிச்சுவேஷன்ஸ். ரைட். Do you have any doubts? Do you have any doubts? Right. Okay. So let's move on to the next one. Third conditional. Third conditional. தேர்ட் கண்டிஷனல் சொல்றது என்னன்னு சொன்னா அன்ரியல் பாஸ்ட். அன்ரியல் பாஸ்ட்னு சொன்னா கடந்த கால ஒரு நிகழ்வு, கடந்த கால ஒரு நிகழ்வு, நடந்து முடிஞ்ச ஒரு நிகழ்வு, இப்படி நடந்திருந்தா நல்லா, இப்படி நடந்திருந்தா நல்லா சொல்லி நாங்க என்ன செய்யறோம், நாங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு, நாங்க இப்படி சொல்றதுக்கு நாங்க யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிள், இஃப் சம் ஒன் மெட் வித் அன் ஆக்சிடென்ட், ஒரு ஆள் வந்துட்டு ஆக்சிடென்ட் பட்டுட்டார். ஆக்சிடென்ட் பட்டதுக்கு பிறகு சஜஷன் சொல்லுவாங்க, வளைச்சி இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, சஜஷன் சொல்லுவாங்க, நீ பிரேக் அடிச்சிருக்கலாம், நீ அந்த சைட்ல பார்க்காம இருந்திருக்கலாம்,
நீ அவன் ஹோன் அடிச்சிட்டு வந்திருக்கலாம் இப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தானே. அது மாதிரி ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கு பிறகு வந்துட்டு அவங்கள சொல்லுவாங்க, சஜஷன் சொல்லுவாங்க. அப்படி சொல்ற விஷயங்களை தான் என்ன சொல்லும், தேர்ட் கண்டிஷன்ல சொல்லும். தேர்ட் கண்டிஷன்ல சொல்லும். ரைட்? நடந்த ஒரு விஷயம், மாற்ற முடியாத ஒரு விஷயம், இம்பாசிபிள் திங்ஸ். இம்பாசிபிள், கடந்த காலத்தை மாற்ற முடியாது சொல்லுவாங்க. ஸோ அப்படி கடந்த காலத்தை மாற்ற முடியாத விஷயங்களை நாங்க சொல்றதுக்கு தான் என்ன செய்வோம், தேர்ட் கண்டிஷன்ல பயன்படுத்தும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இஃப் க்ளோஸ் வாரது பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கும். ஹேட், ஹேட் verb 3, ஹேடோட verb 3 வந்திருக்கும். ஹேடோட verb 3 வந்திருக்கும். இதுல வந்துட்டு would have அல்லது could have, would have அல்லது could have ஓட past participle, past participle. அது நாங்க என்ன சொல்லுவோம், verb 3 ன்னு சொல்லுவோம். would have அல்லது could have ஓட past participle நாங்க என்ன பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், if they had left earlier, if they had left earlier they would have caught the bus. அவங்க ஏர்லியா வெளியாயிருந்தாங்கன்னு சொன்னா அவங்க வந்துட்டு பஸ்ஸை பிடிச்சி கேளுமா இருந்துரு. if they if they had left earlier, அவங்க வந்துட்டு ஏர்லியாக வெளியாயிருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த பஸ்ஸை பிடிக்கலுமா இருந்திருக்கும். பட் என்ன செஞ்சிட்டாங்க, பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. ரைட்? இஃப் ஐ ஹேட் அ பிரதர், எனக்கு ஒரு பிரதர் இருந்திருந்தால் ஐ வுட் ஹேவ் பிளேட் வித் ஹிம் எவ்ரி டே. யா, தட்ஸ் ஓகே. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி யூ டிட் நாட் ஹேவ் அ பிரதர். ஸோ உங்களுக்கு பிரதர் ஒன்று இல்லைன்னு சொன்னா நீங்க எதை சொல்லலாம், அன்ரியல் பாஸ்ட், உங்களுக்கு நடந்த முடியாத விஷயம். ஆனா இதை வந்துட்டு நீங்க செகண்ட் கண்டிஷன்ல சொல்றது மிக பொறுத்த மாதிரி. இஃப் ஐ ஹேட் அ பிரதர், இஃப் ஐ ஹேட் அ பிரதர் இது வந்துட்டு வுட் ஹேவ்னு நீங்க யூஸ் பண்ண தேவையில்ல. ஐ வுட் பிளே சொல்லி யூஸ் பண்ணா சரி, ஐ வுட் பிளே வித் ஹிம். ஸோ இது வந்து செகண்ட் கண்டிஷனல் தான், தேர்ட் கண்டிஷனல்ல வராது. மிஸ் ரஃபா has asked if I had a brother, if I had a brother இது வந்துட்டு எந்த கண்டிஷன்ல வரலாம், செகண்ட் கண்டிஷன்ல தான் வரும். செகண்ட் கண்டிஷன் என்ன, நீங்க பாருங்க, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் இல்ல. அது வந்துட்டு என்கிட்ட ஒரு பென்சில் இருக்கு, என்கிட்ட ஒரு மார்க்கர் இருக்கு, ஐ ஹேட் அ பென்சில். ஸோ ஐ ஹேவ் அ பென்சில் சொல்றது பிரசன்ட், ஐ ஹேட் அ பென்சில் சொல்றது பாஸ்ட். ஸோ அது மாதிரி தான் இஃப் ஐ ஹேட் விங்ஸ், இஃப் ஐ ஹேட் விங்ஸ் எனக்கு சிறகு இருந்தால், சிறகு இருந்தால் நான் பறப்பேன். இதுக்குரிய மாதிரி தான் நீங்க கேட்டிருக்கிற அந்த எக்ஸாம்பிள் வரும். இஃப் ஐ ஹேட் அ பிரதர், இஃப் ஐ ஹேட் அ பிரதர் எனக்கு ஒரு பிரதர் இருந்திருந்தால் ஐ வுட் ஹேவ் பிளேட் வித் ஹிம் வராது. ஐ வுட் பிளே வித் ஹிம், ஐ வுட் பிளே வித் ஹிம், நான் அவளோட விளையாடு வளைச்சா. ஸோ அது வந்துட்டு செகண்ட் கண்டிஷனலுக்கு வரும். இப்ப தேர்ட் கண்டிஷனுக்கும் செகண்ட் கண்டிஷனுக்கும் என்ன வித்தியாசம் சொன்னா, இமேஜினேஷன்ல உங்கள்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் அல்லது நடக்க முடியாத ஒரு விஷயம், நடக்க முடியாத ஒரு விஷயத்த நீங்க இமேஜின் பண்ணி சொல்ற. செகண்ட் கண்டிஷன், உங்கள்ட்ட இல்லாத ஒரு விஷயம், உங்கள்ட்ட இல்லாத ஒரு விஷயம், அது நடக்க முடியாத ஒரு விஷயம், நடக்க முடியாத ஒரு விஷயம் சம்டைம்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இப்ப உங்களுக்கு பிரதர் இல்லைங்கிறது நீங்க நானாவ இல்ல தம்பியை நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா சம்டைம்ஸ் யூ வுட் ஹேவ், நீங்க வந்துட்டு உங்களுக்கு தம்பி இருக்கலாம், ஃபியூச்சர்ல தம்பி வர வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அப்படி நீங்க வாய்ப்பு இருக்கிற விஷயங்கள் செகண்ட் கண்டிஷனுக்கு வந்துடும். அதுவே தேர்ட் கண்டிஷன் சொல்லும் போது பாஸ்ட் ஈவெண்ட், நடந்த ஒரு விஷயம், அது ஒரு எக்ஷனாகத்தான் இருக்கும், அது ஒரு எக்ஷனாகத்தான் இருக்கு. நான் ஒரு எக்சிடென்ட் பட்டுட்டேன்னு வைங்க, ஐ மெட் வித் அன் எக்சிடென்ட். அந்த எக்சிடென்ட் பட்ட விஷயத்தை நான் அந்த டைமுக்கு போய் மாற்ற முடியாது.
ஸோ டைம் டிராவல் அதெல்லாம் வந்துட்டு வேற கான்செப்ட். பட் நாங்க வந்துட்டு இப்ப சொல்றது பாஸ்ட்ல போய் அந்த விஷயத்தை மாத்த முடியாது, ஒரு அந்த செயல் அந்த ஆக்ஷனை மாத்த முடியாதுங்கக்குள்ள நாங்க பயன்படுத்துறது தேர்ட் கண்டிஷன். ரைட். ஸோ இப்போ வணங்கிச்சா. செகண்ட் கண்டிஷன் சொல்றது ஏதாச்சும் உங்கள்ட்ட இருக்கிற விஷயம் அல்லது இல்லாத ஒரு விஷயத்த நீங்க இப்படி இருந்தா, என்கிட்ட இருந்தா நான் இப்படி செய்வேன், நான் பணக்காரனா இருந்தா நான் அந்த வீட்டை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்ற விஷயம். பணக்காரனா இருந்தான்னு சொல்லி யோசிக்கிறது சம்டைம்ஸ் ஃபியூச்சர்ல நடக்கலாம் தானே. ஸோ அப்படி வாய்ப்பு இருந்தா அது தேர்ட் கண்டிஷனுக்குள்ள வராது. வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல செகண்ட் கண்டிஷனுக்குள்ள வந்துடும். இஸ் இட் ஓகே? யூ காட் இட்? குட் ஐடியா? விளங்கிச்சா? ஸோ செகண்ட் கண்டிஷன் என்று சொல்றது நாங்க எங்கள்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த அல்லது இப்படி இருந்தா நல்லங்கிற ஒரு விஷயத்த இமேஜின் பண்ணி சொல்றதுக்கு பயன்படுத்துறது. தேர்ட் கண்டிஷன் என்று சொல்றது நடந்த ஒரு விஷயத்த, ஒரு எக்ஷனை, மாத்த முடியாத ஒரு எக்ஷனை நாங்க யோசிச்சு சொல்றது. இப்படி நடந்தா நல்லா இருந்திருக்கும், இப்படி நடந்தா நல்லா இருந்திருக்கும் நாங்க சொல்றதுக்கு தேர்ட் கண்டிஷன்ல பயன்படுத்தும். ரைட். ஸோ ஐ ஹோப் யூ கோட் ஐடியா. இஸ் தட் ஓகே? Give me the sir, நீங்க இப்ப சொல்றது impossible condition தானே சார்? எஸ், தேர்ட் கண்டிஷன்ல சொல்றது இம்பாசிபிள். தேர்ட் கண்டிஷன்ல சொல்றது இம்பாசிபிள், நடக்க வாய்ப்பே இல்லை. செகண்ட் கண்டிஷன்ல சொல்றது இம்ப்ராபபிள். இம்ப்ராபபிள்னு சொல்லும் அது வந்துட்டு இப்படி நடந்தா, இப்படி இருந்தா நல்ல, இப்படி இருந்தா நல்லம்னு சொல்லி நாங்க யோசிக்கிறது, இப்படி இருந்தா நல்ல சொல்லி யோசிக்கிறது செகண்ட் கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன் சொல்றது இப்படி நடந்திருந்தா நல்லம்னு சொல்லி நாங்க ஒரு எக்ஷனை சுட்டி காட்டி சொல்றது தேர்ட் கண்டிஷன். இஸ் இட் ஓகே? ஸோ அதையும் நான் வந்து மென்ஷன் பண்றேன். ஸோ ஐ கேன் சென்ட் யூ த PDF again. So zero conditional is that's just general truths, and first conditional is possible. Possible or probable. Sorry, probable. Probable அல்லது நாங்க possible சொல்லலாம். செகண்ட் கண்டிஷன்ல சொல்றது improbable. செகண்ட் கண்டிஷன்ல சொல்றது improbable. தேர்ட் கண்டிஷன்ல சொல்றது impossible. Right. Third condition சொல்றது impossible. Right. Is it okay now? Right. You have understood. What about others? Right. So if I had left earlier, they would have caught the bus. அது மாதிரி if I had studied harder. If I had studied harder. நான் நல்லா படிச்சிருந்தா I would have passed the exam. Passed the test. அந்த டெஸ்ட்ல நான் பாஸ் ஆயிருப்பேன்.
சோ இந்த நடந்த விஷயம் வந்துட்டு அவர் பாஸ் ஆகல. he didn't pass the exam. அந்த டெஸ்ட்ல வந்துட்டு அவர் பாஸ் ஆகலைங்கிறதால மன வருத்தப்பட்டு சொல்றாரு, நான் நல்லா படிச்சிருந்தா பாஸ் ஆயிருந்திருக்கலாம். இஃப் ஐ ஹேட் லெஃப்ட் ஏர்லியர், நான் ஏர்லியா வெளியா இருந்தா, சாரி, இஃப் தே ஹேட் லெஃப்ட் ஏர்லியர் they would have caught the train. அவங்க ஏர்லியா வெளியா இருந்தான்னு சொன்னா அவங்க அந்த ட்ரெயினை பிடிச்சிருக்கலாம். ஸோ அன்பார்ச்சுனேட்லி அவங்க நினைச்சிட்டாங்க, ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை மன வருத்தப்பட்டு சொல்றாங்க. இஃப் ஷி ஹேட் டோல்ட் மீ, அவ என்கிட்ட சொல்லியிருந்தா, ஐ வுட் ஹேவ் ஹெல்ப் ஹர். அவன் வந்துட்டு ரைட், நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி நாங்க சொல்றது தான் தேர்ட் கண்டிஷன். வெரி குட். ஸோ இஃப் ஷி ஹேட் டோல்ட் மீ, அவ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்கள்ட்ட சொல்லல. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனையில அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இஃப் வி ஹேட் புக் டிக்கெட், நாங்க வந்துட்டு டிக்கெட்டை புக் பண்ணியிருந்தா we'd have gone to the concert. நாங்க வந்து கன்சர்ட்டுக்கு போயிருக்கலாம். ஸோ அந்த கன்சர்ட்டுக்கு போகல இவங்க. ஸோ அதனால இவங்க இப்படி செஞ்சு அன்னைக்கு டிக்கெட் ஆண்டே வாங்கியிருக்கலாம்னு சொல்லி பேசுறாங்க. இஃப் ஹி ஹேட் டிரைவன் கேர்ஃபுல்லி, அவர் வந்து கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணியிருந்தா he wouldn't have had the accident. அந்த எக்ஸிடென்ட அவரு எக்ஸ்டெண்ட் பட்டிருக்க மாட்டாரு. இப்போ நீங்க என்ன விஷயம்னு சொல்லி, இதுதான் வந்துகிட்டு நாங்க தேர்ட் கண்டிஷன், நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி நாங்க சொல்றோம். ரைட், இப்படி நடந்திருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம்னு சொல்லி நாங்க சொல்றதுக்காக பயன்படுத்துறது தேர்ட் கண்டிஷன். ரைட், ஹேவ் யூ காட் த ஐடியா? ரைட், ஓகே. ஸோ இது வந்துட்டு நாங்க சம்மரியா பார்த்தோம்னு சொன்னா, ஜீரோ கண்டிஷன்ல சொல்றது ஃபேக்ட்ஸ் அண்ட் ட்ரூத்ஸ்னு சொல்லுவோம். இஃப் யூ ட்ராப் an ஆப்ஜெக்ட், நீங்க ஒரு ஆப்ஜெக்ட போட்டீங்கன்னு சொன்னா இட் ஃபால்ஸ் டு த கிரவுண்ட், அது நிலத்துல விழும், தரையில விழும். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் சொல்றது ரியல் ஃபியூச்சர். இஃப் யூ ஈட் டூ மச் சுகர், நீங்க வந்துட்டு கூடுதலான சீனி சாப்பிட்டீங்கன்னு சொன்னா, சுகர் சாப்பிட்டீங்கன்னு சொன்னா யூ வில் கெட் சிக், உங்களுக்கு வந்துட்டு சோகம் இல்லாம ஆகும். செகண்ட் கண்டிஷனல் அன்ரியல் இமேஜினரி பிரசன்ட் ஆஃப் ஃபியூச்சர், நடக்க முடியாத ஒரு விஷயத்தை யோசிச்சு நாங்க சொல்றோம். இஃப் ஐ வர் இன்விசிபிள், நான் மறையக்கூடிய ஆளா இருந்தா ஐ வுட் பிளே ட்ரிக்ஸ் ஆன் மை ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஃப்ரெண்ட்ஸு கூட அவங்கள கிண்டல் பண்ணி விளையாடுவேன். என்கிட்ட மறைகிற சக்தி இருந்தா, என்கிட்ட பறக்கிற சக்தி இருந்தா அப்படின்னு சொல்லி நாங்க பேசுவோம் தானே. ஏதாச்சும் ஒரு சூப்பர் ஹீரோஸ் மூவியை பார்த்துட்டு நான் கேப்டன் அமெரிக்காவா இருந்தா, நான் அயன்மேனா இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தானே, அதுகளுக்கு நாங்க சொல்லுவோம். தேர்ட் கண்டிஷன் சொல்றது, நாங்க இப்ப எஸ் வெல் எஸ் நாங்க பார்த்திருந்தோம், நடக்காத ஒரு விஷயத்த நாங்க பேசுறது. இஃப் வி ஹேட் ஸ்டடி டுகெதர், நாங்க ஒன்றா படிச்சிருந்தா வி வுட் ஹேவ் பாஸ் தி எக்ஸாம், நாங்க வந்துட்டு ரெண்டு பேருமே எக்ஸாம பாஸ் பண்ணிக்கலாம். அப்ப இப்ப என்னஞ்சிட்டாங்க, ஃபெயில் ஆயிட்டாங்க. ஸோ இப்ப மனவளத்தை பத்தி பேசுறாங்க. ரைட், ஸோ ஹேவ் யூ காட் an ஐடியா? So I hope you all have understood. So shall we take a break until 9:20? Okay. So let's take a break until 9:20. So you can uh, go for any your works and come to the class at 9:20. Right. So thank you so much for joining today, and assalamu alaikum. Good evening. Vanakkam and assalamu alaikum.